விஜயகாந்த் ஐயாவுக்கு உருவம் இருக்கணும், கால் இருக்கணும், கை இருக்கணும், நடை இருக்கணும், இந்த கண் இருக்கணும், இந்த முகம் இருக்கணும். ஆக மொத்தம் உருவத்தில் அவருக்கு எல்லாமே இருக்கணும். ஆனால் ஒன்று மட்டும் அவர்கிட்ட இருக்கக்கூடாது. அது என்ன தெரியுங்களா? தலையெழுத்து. அந்த ஆண்டவன் விஜயகாந்த் படித்தான், எல்லாத்தையும் கொடுத்தான். கண்ணு காது மூக்கு எல்லாத்தையும் படைச்சான். ஆனால் இந்த தலையெழுத்து மட்டும் எழுதாமல் இருந்திருந்தானாக்கா எத்தனை கோடி வருஷங்கள் ஆனாலும் விஜயகாந்த் ஐயா அது இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பார். நல்லது பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கணும். இப்படி பார்த்து இந்த ஆண்டவன் இவருக்கு தலையெழுத்தே எழுதக்கூடாது அப்படின்ற மாதிரி நினச்சி தலையெழுத்து அவருக்கு எழுதாமல் இருந்திருந்தாக்கா அந்த பாலா போன யமன் இன்னைக்கு அவர் பிடிச்சிருக்க மாட்டான். இது ஒன்று எல்லாத்தையும் கொடுத்து இந்த தலையெழுத்து மட்டும் டேட்டு போட்டு எழுதி வச்சுட்டான் அந்த பாலா போன ஆண்டவன். எழுதாமல் இருந்திருந்தாக்கா இன்னைக்கு ஏழைகள் எத்தனையோ பேர் இன்னைக்கு அவரால் வாழ்ந்திருப்பாங்க. அவர் அரசியலில் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அவர் கொடுக்கணுன்ற மனசு மட்டும் அவருக்கு எப்பயுமே இருக்கும். ஒரு 1000 2000 கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் டெய்லி அவர் சாப்பாடு போடுறாரு அப்படின்னாக்கா அது போதும் ஐயா. உலகத்தில் யாருக்குமே அந்த எண்ணம் இருக்காது. நம்ம வீட்டுக்கு ஒருத்தன் பிச்சைக்காரர் வந்தானாக்கா அவனையே நம்ம துரத்தி அனுப்புகிறோம். அட போயா, எங்களுக்கே இல்லை, நீ வேறு வந்துட்டேன். அப்படி இருக்கிற காலத்தில் இன்னைக்கு விஜயகாந்த் ஐயா எத்தனை பேர் வந்தாலும் மனசு கொஞ்சம் கூட மோகாமல் அவர் சாப்பாடு போடுறாருல்ல. ஏன் அந்த மனசுன்னு உயிரோட விட்டாதான் என்ன? இந்த பாலா போன ஆண்டவன் ஏன் அவர் இருந்தால் என்ன அந்த உலகத்தில் எடுத்துனா போகிறாரு? இல்லை, விஜயகாந்த் ஐயாவுக்கு சாவே இருந்திருக்கூடாதுங்க. சாவே இருந்திருக்கூடாது. சண்முக பாண்டிய படத்தை தேட்டரில் உட்காந்து அந்த அம்மா பார்க்குறாங்க. சண்முக பாண்டியனோட அம்மா அவர் கண்ணை காட்டும்போது அவங்க குமர்றாங்க பாரு, அந்த காட்சி மனசு உருக்குதுங்க. அவங்க பழைய நினைவுகள் எல்லாம் அவங்க மனசில் போகுது. நம்ம இப்படிலாம் இருந்திருப்போம். இந்த பாலா போன என் புருஷனை பிடிச்சி கேப்டனுக்கு விஜயகாந்தை எழுதியிருக்க கூடாது. நன்றி.